வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஸ்பைசி பொரோட்டோ சாண்ட்விச். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ப்ரிப்பரேஷனாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இந்த பாம்பே சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம், பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் சீஸு, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு சூப்பராக கிரில் சாண்ட்விச்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் பண்ணும்போது கிரில் இல்லாமல் இருக்கலாம், கிரில் இருக்கவங்க டேரெக்டாக கிரில் பண்ணலாம். அப்படி இல்லாமல் வீட்டில் தோசைக்கல் இருக்குல்ல, தோசைக்கல்லில் அந்த ப்ரெட்டை அப்படியே டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள ஸ்டஃப்பிங்கில் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வீட் பிரெட் 6 நம்பர், உருளைக்கிழங்கு 3 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு, பெரிய வெங்காயம் 1.5 நம்பர், கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த பாம்பே சாண்ட்விச் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கை தோலை நல்லா சீவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கையிலையும் நல்லா மேஷ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணால் ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் 1/4 அளவுக்கு நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் போடுறோம். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் பச்சை மிளகாய் அதிகமாக இருக்கணும், சில்லி பவுடர் கம்மியாக இருக்கணும். இதுக்கு பிறகு கொத்தமல்லி, சீரகம் பவுடர் ரொம்ப முக்கியம். சீரகம் பவுடர் போடாமல் நீங்கள் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு சில்லி பவுடர், மிளகுத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், காரம் அதிகமாக வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நீங்கள் போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணும்போது ஃபைன் சாப் வேண்டாம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் இந்த ப்ரெட்டில் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஆனியனோட சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு அரைக்க போகிறோம், அதாவது க்ரீன் சட்னி. கொத்தமல்லி 1 கைப்பிடி போடுறீங்கன்னா 1/2 கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக புதினா போடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, சில பேர் பூண்டு போடுவாங்க, வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. ஆனால் காரத்தோட தன்மையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. காரம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த சட்னி. அதே மாதிரி தேவையானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உப்பு தேவையானது இதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இந்த சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்து கோதுமை பிரெட் தான். நீங்கள் வேணால் கோதுமை பிரெட் இல்லை ஒயிட் பிரெட் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதாவது கோதுமை அப்படி இல்லை மைதா மாவு யூஸ் பண்ணுற ப்ரெட்டோ இல்லை மல்டிகிரெயினில் யூஸ் பண்ணுற ப்ரெட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ரெட்டில் பட்டர் யூஸ் பண்ணுறோம். பட்டர் வந்து தேவையான அளவுக்கு மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் பட்டர் கொஞ்சம் மெல்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் சட்னி காரமாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு, இந்த வெங்காயம், கொத்தமல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்டஃபிங்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் கேட்டிங்கன்னா, செகண்ட் ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மின் சட்னி அப்ளை பண்ணல, வெறும் பட்டர் மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம் கீழ் பகுதி மேல் பகுதியில். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம 3 ப்ரெட்லேயும் வந்து க்ரீன் சட்னி போட்டால் ஒன்று சாகியாகவும் அதே டைமில் ரொம்ப காரமானாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு போடுற ப்ரெட்டில் க்ரீன் சட்னி போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் மேல் பகுதியில் க்ரீன் சட்னி போட்டிருப்பேன், அதாவது கடைசியாக வைக்கிற ப்ரெட்டில். இப்போ நடுப்பகுதியிலையும் உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டஃபிங் வைக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த தோசைக்கல் இருக்குல்ல, இந்த தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் பட்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். கல் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சரில் இந்த பட்டர் போடுங்க. பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகிற டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாண்ட்விச்சை அப்படியே டோஸ்ட் பண்ணுறோம், மேல் பகுதியும் கீழ் பகுதியும். சில பேர் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க பட்டரில். என்னோட சஜஷன், நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா வெறும் பட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். பட்டர் யூஸ் பண்ணும்போது அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், சால்ட்டட் பட்டர் வேண்டாம். ஏன் கேட்டேன்னா, நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டிருப்போம் இந்த ஸ்டஃபிங்கில். அதுக்கு பிறகு இந்த பட்டர்லையும் சால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிடும்போது உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் வைக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், ஜர்க்கின்ஸ், ஆலிவ்ஸ் இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வெறும் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஒரு காரமான ஒரு சாண்ட்விச், அதாவது ஸ்பைசியான உருளைக்கிழங்கு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாண்ட்விச்சை நான் எப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போது கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, கத்தியில் நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரெட் நைஃப் யூஸ் பண்ண சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பைசியான பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பேசிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து அந்த காரம், அந்த உப்பு, சட்பட்டான டேஸ்ட் இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.